சாமானிய விவசாயி உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் தப்புக்குண்டு கிராமத்தில் இருக்கிற ஜவான் வெர்மிடெக் அப்படின்னு சொல்கிற மண்புழு உரம் தயாரிக்கிற ஒரு பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இந்த உரப்பண்ணையை பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் 25 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்புழு ரகங்களை பார்த்தீங்கன்னா வச்சு பெரிய அளவில் ஒரு 5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மண்புழு உரங்கள் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி வந்துட்டு இருக்காரு. மேலும் இவர் எப்படி இந்த கட்டமைப்பு உருவாக்கியிருக்காரு, எப்படி இந்த மண்புழு உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு விற்பனை பண்ணுறாரு அப்படின்ற எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நம்ம முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறேன், கீழே சப்ஸ்கிரைப் நம்ம கிட்ட கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, உங்களுடைய பெயர், நம்மளுடைய ஃபார்ம் டீட்டெயில்ஸு, அங்கே என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத பற்றி கொஞ்சம் அறிமுகம் கொடுத்துருங்கண்ணா. என் பேர் பாலசுப்ரமணி, எக்ஸ் ஆர்மி. இது பார்த்தாச்சுன்னா மண்புழு உரம் தயாரிப்பு பண்ணுற இடம். நான் ஆர்மியில் இருந்தாலும் ஜவான் பயோ வெர்மிடெக்னு பேர் வச்சுருக்கேன். கடந்த 25 வருஷமாக மண்புழு உரம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இது தப்புக்குண்டு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு, தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சரி, ஓகேண்ணா. ஆரம்பத்தில் இந்த ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்ததுங்கண்ணா? ஃபஸ்ட்டு நர்சரி கார்டன் தான் வச்சுருந்தேன். ஓகே. நர்சரி கார்டனுக்கு மண்புழு உரம் போட்டால் நர்சரி செடிகள் நல்லா வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட்டில் ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அதனால் நர்சரிக்காக வேண்டி மண்புழு உரம் தயார் பண்ணேன். ஓகே. அந்த தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் விவசாயிகள் மத்தியில் மண்புழு உரத்துக்கு நல்ல அவேர்னஸ் வந்ததுனால, அது தேவைகள் அதிகமானதுனால அப்படியே அந்த மண்புழு உரம் தயாரிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த முயற்சியில் ஈடுபட்டு இன்னைக்கு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகேண்ணா. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு இனங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க, எதனால் அந்த ரகத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்ற பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 900 வகையான மண்புழு இனங்கள் இருக்குது. சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி மண்புழு உரம் தயார் பண்ணுறதுக்குன்னே 2 வெரைட்டியை அவங்க செலக்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஐசென்யா பெட்டிடா அண்டு யூட்டிலஸ் யூஜினா. இந்த 2 வெரைட்டி தான் மண்புழு உரம் தயார் பண்ணுறதுக்கு ஏதுவானது. இந்த 2 வெரைட்டியுமே நான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் ஆல்ரெடி அந்த நாட்டு மண்புழு இனங்கள்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரகங்களை எடுத்து வளர்ப்பதுக்கான காரணம் என்னங்கண்ணா? காரணம்ங்கிறது இல்லை, அது நாட்டு நம்ம நிலத்தில் இருக்கிறது மண்புழு நம்ம நாட்டு மண்புழு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நம்ம நாட்டு மண்புழுக்கள் ஆகாது. அது நிலத்துல நம்ம போடக்கூடிய கழிவுகளை சாப்பிட்டு நிலத்துக்கு கொடுக்குற அந்த வேலையை தான் பண்ணோம். பட் மண்புழு உரம் தயாரிப்பு அப்படிங்கும்போது பல கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் பல லட்சக்கணக்கான டன்னு மண்புழு உரம் தேவைப்படுது. அதனால செலக்டபிள் வார்ம்ஸ் இந்த ஐசென்யா யூட்டிலஸ் இந்த மாதிரி வச்சுதான் மண்புழு உரம் தயார் பண்ண முடியும். நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய நம்ம நாட்டு மண்புழுக்கள் மண்புழு உரம் தயார் பண்றதுக்கு லாய்க்கு கிடையாது. சரி, ஓகே. ஆனால் இந்த நம்ம பண்ணையோட நீளம் அகலம் எவ்வளோ பரப்பளவில் அமைஞ்சிருக்குங்கண்ணா? பண்ணை பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. சரி, ஓகே. இதில் 2 ஏக்கரில் தொட்டி போட்டிருக்கேன். சரி, ஓகே. மிச்ச ஏக்கர் இயற்கை விவசாயத்துக்கும் அந்த ரா மெட்டீரியல் கொட்டுறதுக்கும் இடத்த ஒதுக்கி வச்சிருக்கேன். ஓகே. எங்கே போனாலும் பாதைகள் வண்டி போய் சுற்றி வர்ற மாதிரி பாதைகள் போட்டு வச்சிருக்கிறேன். சரி, ஓகே. 2 ஏக்கரில் மண்புழு தொட்டிகள் இருக்கு. இந்த தொட்டி பார்த்தாச்சுன்னா ஒரு தொட்டி 50 அடி நீளம், 4 அடி அகலம், 1 அடி ஆழத்தில் 120 தொட்டி போட்டிருக்கேன். சரி, ஓகே. ஒவ்வொரு தொட்டியிலையும் பார்த்தாச்சுன்னா மினிமம் 100 கிலோ மண்புழு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஆனால் இந்த பெட்டு டைப் போட்டிருக்கீங்க, இதோட நீளம் அகலம் அப்புறம் உயரம் இதெல்லாம் எவ்வளோ இருக்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நாங்கள் போட்டிருக்கிறது 50 அடி நீளம், 4 அடி அகலம், 1 அடி ஆழம் போட்டிருக்கோம். சரி, ஓகே. இது நீளம் இன்னும் கூட முன்ன பின்ன வச்சுக்கலாம், அதனால தவறு இல்லை. அந்த ஆழமும் அகலமும் நான் சொன்ன மாதிரி அந்த 4 அடி அகலம், 1 அடி ஆழம் இது மட்டும் தான் இருக்கணும். நீளம் 10 அடியிலிருந்து 100 அடி கூட வச்சுக்கலாம், அதனால தவறு இல்லை, வச்சுக்கலாம். ஓகே. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு டைப்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் காங்கிரீட்டில் ரெடி பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணால் இன்னும் நம்ம காசு கட் பண்ணலாம் இல்லைங்கண்ணா? இது பண்ணுறதுக்கான காரணங்கண்ணா? பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே டெம்பரவரி, பெர்மனன்ட்லி அப்படின்னு 2 இது இருக்கு. ஓகே, ஓகேண்ணா. டெம்பரவரின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடிய ஐட்டம்களை வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான். ஓகே. இந்த பெர்மனன்ட்லி அப்படிங்கிறது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும்.
பட்டு நமக்கு வந்து லாங் டியூரேஷன் வந்து அதுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே. அப்படிங்கும்போது டெம்பரவரி ஒரு 5000 ரூபா செலவு பண்ற இடத்துல இந்த பெர்மனன்ட்ல வந்து ஒரு 10,000 ரூபா செலவு பண்ண வேண்டியது வரும். பட் இந்த டெம்பரவரிங்கிறது வந்துட்டு 1 இயர்ல வந்துட்டு நமக்கு திருப்பி இன்னொரு தடவை அதே சேம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி. ஆனா இந்த பெர்மனன்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா லைஃப் லாங் நம்ம 20 இயர்ஸ் கூட நம்ம இதை வச்சே பண்ண முடியும். அப்ப இந்த பெர்மனண்டா பண்றதுல தான் நமக்கு வந்துட்டு லாபம் ஜாஸ்தி. இதை வந்து மக்கள் விவசாயிகள் உணர்ந்துக்கணும். ஓகேண்ணா. ஆனா இந்த பெட்டு சைஸ் சொன்னீங்களேண்ணா, இந்த பெட்ல வந்து எவ்வளவு மண்புழு சதுரடிக்கு எவ்வளவு விடுற மாதிரி இருக்குங்கண்ணா? இப்ப நாங்க வந்து விடுறது பார்த்தாச்சுன்னா ஒரு பெட்டுக்கு வந்து 200 சதுரடி வச்சிருக்கோம். 200 சதுரடிக்கு வந்து 100 கிலோ வீதம் மண்புழு வச்சிருக்கோம். ஆனா பொதுவா வந்து விவசாயிகளோ அல்லது தொழில் பண்றவங்களோ வந்து ஒரு பெட்டு போட்டுறாங்க அப்படின்னு சொன்னா சதுரடிக்கு மினிமம் ஒரு 200 கிராமாவது இனிஷியலா அவங்க விடணும். ஓகே ஓகே. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க 200 கிராம்ல இருந்து 500 கிராம் வரைக்கும் வளர்க்க முடியும். ஓகே ஓகே. சில நேரத்துல 1 கிலோ வரைக்கும் கூட ஒரு சதையில வளர்த்துற முடியும். சரி. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா அதை நம்ம எடுக்கலாம், அடுத்த தொட்டிக்கு மாத்திக்கலாம், சேல்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அந்த மாதிரி. சரி சரி. ஆனால் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ராசஸ் பத்தி அப்படியே வரிசையா சொல்லுங்க. இந்த மண்புழு உரம் தயார் பண்றதுக்கு மெயினான தேவைகள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மண்புழு தேவை. ஓகேண்ணா. அதுக்கு வந்து தீவனம் தேவை. ஓகே. அந்த மண்புழு வளர்றதுக்கு உண்டான சூழ்நிலை, அது வந்து பார்த்தாச்சுன்னா நிழல் தேவை. அடுத்து அந்த நம்ம கொடுக்குற அந்த மண்புழு தீவனத்துக்கு வந்து ஈரப்பதம் தேவை. இது அதுல தேவைகள்னு சொல்றது. அப்ப நம்ம என்ன பண்றோம், முதல் பெட்டை போடுறோம், அதுக்கு வந்து கிடுகு கொட்டை போட்டு அதுக்கு நிழல் கொடுத்துட்றோம். மூணாவது மண்புழு தீவனம். மண்புழு தீவனம்னு சொல்லிச்சுன்னா இலை தலை சாணம் இது எல்லாமே மண்புழு தீவனம் தான். நம்ம வந்து விவசாயிகள் போக்குல வந்து இலை தழைகள் சாணம் எல்லாம் கலந்து பயன்படுத்தலாம். கமர்ஷியலா பண்ணும்போது வெறும் சாணத்தை மட்டுமே பயன்படுத்தலாம். சாணத்துல வந்து மிகுதியான சத்துக்கள் இருக்கு. சரி சரி. அந்த சாணத்தை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் போடணும். ஓகே ஓகே. ப்ராசஸ் சொல்லியாச்சுன்னா ஒரு காலி இடத்துல வந்து அதை கொட்டி கொஞ்சம் கிளறி விட்டு அதுல இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் குறைய விட்டு அதுல இருக்கிற அந்த பேடு ஸ்மெல்லு கிருமிகள் இதெல்லாம் வந்து காலி பண்ணி விட்டு அப்புறமா நம்ம தொட்டியில போடுறோம். ஓகேண்ணா. அப்போ நம்ம தொட்டி கட்டிட்டோம், சாணத்தை போட்டுட்டோம், ப்ளஸ் வந்து அதுக்கு மண்புழு விட்டுட்டோம், ஈரப்பதம் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி கொடுத்து மெயின்டைன் பண்ணி வரும்போது ஒரு தொட்டியில் வந்து நமக்கு ஒரு 40 நாளில் வந்து மண்புழு உரம் வந்து ரெடி ஆயிடும். அதை நம்ம சலடையில் போட்டு சலிச்சு எடுத்துட்டோம்னா உரம் தனியாக அந்த புழு தனியாக பிரிச்சிடலாம். உரத்தை எடுத்து நம்ம குடோனில் சேர்த்துக்கிற வேண்டியது, புழு வந்து நம்ம அதே தொட்டியில் விட்டுட்டு அடுத்த ப்ராசஸுக்கு இது பண்ணி கொண்டு போகலாம். குடோனில் போகிறது வந்து விவசாயத்துக்கு வந்து மண்புழு உரம் பேக் பண்ணி நம்ம சேல்ஸுக்கு கொண்டு போயிடலாம். சரி ஓகே. இதுல வந்து அந்த பசுஞ்சாணங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாதுங்களா? பசுஞ்சாணம் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றது என்னன்னா, பச்சை சாணத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரம் ஏற ஏற வந்து கொசகொசு தன்மை கூடும். ஓகே ஓகே. அப்படி இருக்கிறதுனால பச்சை சாணத்தை வந்து பயன்படுத்த முடியாது. அப்படி பச்சை சாணத்தை பயன்படுத்தணும்னு சொல்லியாச்சுன்னா கமர்ஷியலா அதை பண்ணிட முடியாது. விவசாயிகள் வேணும்னா அதை பண்ண முடியும். ஓகே. எப்படி பண்ணோம்னா இலை தழைகள் பசுஞ்சாணம் எல்லாத்தையும் போட்டு மரத்தடியில வந்து மண்புழுவை வளர்க்கலாம். அது வந்து பார்த்தோன்னா ப்ராசஸ் டியூரேஷன் டைம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நம்ம வந்து கமர்ஷியலா வந்து 40 நாள் எடுக்க வேண்டிய அந்த உரம் வந்து அதுல வந்து கிட்டத்தட்ட 90 days 100 days அந்த மாதிரி டியூரேஷன் அதிகமாகும். அது கமர்ஷியலுக்கு வந்து ஒத்து வராது. விவசாயிகள் பண்ணலாம். ஆனா அந்த பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்புழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நகரக்கூடிய தன்மைகள் உடையது. நீங்க இந்த பெட்டு டைப்ல வந்து போடும்போது அந்த மண்புழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த உரத்துல இருந்து கீழே இறங்கி மண்ணுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கன்னா, எப்படி மேனேஜ் பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது வந்து மேல்மட்ட புழுக்கள். ஓகே ஓகே. இது வந்து நிலத்தினுடைய மேல் பரப்பிலிருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இது சர்வே ஆகும். ஓகே ஓகே. அதுக்கு கீழே இறங்காது. ஓகே. அப்ப நம்ம போடுற பெட்டோட ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர் ஒரு ஹைட். அதனால நம்ம போட்டுக்க அந்த பெட்டில் ஃபீடிங்கை விட்டுட்டு மண்ணுக்குள்ள வந்து இறங்கி போகாது. ஓகே ஓகே. ஏன்னா இது மேல்மட்ட புழுக்கள்ங்கிறதுனால ரொம்ப ஆழமா போச்சுன்னா இதுக்கு சுவாசம் கிடைக்காது. பிளஸ் வந்து ஃபீடிங் கிடைக்கிற இடத்துல தான் அது இருக்கும். ஈரப்பதம் ஃபீடிங்கு இதெல்லாம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். சரி சரி. அதனால வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சரி ஓகே. ஆனா இந்த மண்புழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த முறையில வந்து ப்ரீடிங் பண்ணோம், எப்படி அது அதிகமாகும்? மண்புழுக்கள் பார்த்தீங்கன்னா இருபால் உயிரி, எல்லா மண்புழுக்களுமே முட்டை போடும். ஓகே ஓகே. அப்போ முட்டை போட்டுறது தான் அதனுடைய வேலை. முட்டை போட்டதுக்கு அப்புறம் அந்த முட்டை வந்து தானாவே குஞ்சா பொரிச்சிடும். சரி சரி. குஞ்சா பொரிச்சிட்டு அந்த குஞ்சுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வளர்ந்து ஒரு 45 நாள் டைம்ல வந்து புழுவா மாறிடும். அதுக்கப்புறம் 1 வருஷம் வரைக்கும் அது உயிர் வாழும். ஓகே.
நம்ம வந்து கொடுக்கக்கூடிய உரத்துல வந்து முட்டைகள் குஞ்சுகள் எல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யும். அது வந்து நம்ம கொடுக்கும்போது நிலத்துல போய் போடும்போது நிலத்துலையும் அது விழுகும். ஓகே. பட் நிலத்துல வந்து ரசாயன தன்மையினுடைய அந்த வீரியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த மண்புழுக்கள் உயிர் வாழும். ஓகே. ரசாயனத்தன்மை அதிகமாக இருக்குது அந்த நிலத்துல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உரத்துல போகக்கூடிய மண்புழுக்களோ முட்டையோ அங்கே சர்வே ஆகாது. ஓகே ஓகே. ரசாயனத்தன்மை கம்மியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது சர்வே ஆகும். சர்வே ஆகும். சரி. ஆனால் அந்த இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்புழுவோட பங்கு எப்படி இருக்குங்களா? இப்போ இயற்கை விவசாயம்னு சொல்லுது இயற்கையான இடுபொருள்களை போடுறது தான் இயற்கை விவசாயம். ஓகே. ரசாயன உரங்கள் போடாமல் ரசாயன மருந்துகள் தெளிக்காமல் இயற்கையான உரங்கள் இயற்கையான மருந்துகள் இதையெல்லாம் பயன்படுத்தி செய்கிறது தான் வந்து இயற்கை விவசாயம். அதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. சரிங்க. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து மெயினே வந்து மண்புழு உரம் வந்து மெயின். ஓகே. இதை தவிர்த்துட்டு இதில் இன்னும் நிறைய உயிரி உரங்கள் இயற்கை வழி பூச்சி விரட்டிகள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தும் போது இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங் அது வந்து சாத்தியம். சில சின்ன விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 மாடுகள் வரைக்கும் வந்து வச்சிருப்பாங்கண்ணா. சின்ன அளவில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த முறையில் வந்துட்டு இந்த மண்புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிடைக்கிற ஃபீடை வச்சு பண்ணலாங்கண்ணா? அதை பற்றி சில சஜஷன் கொடுங்க. பண்ண முடியும். அதாவது அது சின்ன விவசாயிகள் கிடையாது. வீட்லயே என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் மாடி தோட்டம், கிச்சன் கார்டன் இந்த மாதிரி தரையில மாடியில இந்த மாதிரிலாம் இப்ப நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வீட்டில் கிடைக்கக்கூடிய சமையல் வேஸ்ட்டு ப்ளஸ் வந்து கொஞ்சம் போல சாணம் இலைதலைகள் இதையெல்லாம் வச்சு மண்புழு உரம் தயார் பண்ணி யூஸ் பண்றாங்க. சரி. அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாடி தோட்டம் கிச்சன் கார்டன் தரையில் போடுறது இதில் எல்லாமே வந்து நல்ல இயற்கை காய்கறிகள் கீரைகள்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் வந்து ஆல்ரெடி நிறைய ரசாயன உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து நம்ம மண்புழு உரம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்கண்ணா, எத்தனை முறைகள் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு ரசாயனத்தன்மை வந்து கம்மியாகும்? இப்போ அவங்க வந்து ஏற்கனவே நிலத்துல வந்து ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 3 மாதம் அந்த நிலத்தை வந்து வளப்படுத்துறதுக்கு ப்ரீ பிளானிங் மாதிரி செஞ்சு என்ன பண்ணணும்னா அதில் வந்து இந்த நவதானிய பயிர்கள் இந்த மாதிரி சணப்பு தக்கப்பூண்டு இந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரிலாம் விதைச்சு அதை வந்து ஒரு 35 நாள் அல்லது 40 நாள் அதிகபட்சம் 45 நாள் வளர விட்டு அதை மடக்கி உழுது செஞ்சாங்கன்னா அந்த ரசாயன தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 50% உடனே ரிடியூஸ் பண்ண முடியும். ஓகே. அப்போ இந்த நம்ம அந்த கொடுக்குற அந்த இதை அந்த நவதானிய பயிரெலாம் விளைய வச்சு மடக்கி உழுவுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஒரு தடவை எருவை போட்டு உழுது இதெல்லாம் விதைச்சு செஞ்சிட்டோம்னா எருவும் கிடைச்சிருது, அந்த நவதானிய பயிர்களுடைய தலைச்சத்தும் கிடைச்சிருது. இதெல்லாம் கிடைக்கும் போது என்னன்னா நிலம் வந்து ஒரு 50% மாறும். அப்புறமா மண்புழு உரம் உயிரி உரங்கள் இதெல்லாம் போடும்போது வித்தின் இயர்ல வந்து 1 இயர்லயே நம்ம வந்து அதை ஆர்கானிக் ஃபீல்டா மாத்திர முடியும், கொண்டு வர முடியும். ஓகே. ஆனால் இந்த மண்புழு உரத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கண்ணா? சத்துக்கள் இப்போ பயிர்களுக்கு தேவையானது வந்துட்டு 2 விதமான சத்துக்கள். ஒன்று வந்து பேரூட்டம், இன்னொன்று நுண்ணூட்டம். இந்த பேரூட்டம்ங்கிறது 3 சத்து, தலைமணி சாம்பல் சத்து. இந்த நுண்ணூட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு போரான் போராக்ஸ் சல்ஃபர் இந்த மாதிரி சில சத்துக்கள், மொத்தம் 16 வகையான சத்துக்கள். இதுல 3 பேரூட்டம், மிச்சம் இருக்கிற 13 வந்து நுண்ணூட்டம். இந்த 16 சத்துக்களுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிலம் வந்து வளமா இருக்கும். இந்த 16 சத்துக்களுமே உள்ளடங்கியது தான் மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்துல 16 வகையான சத்துக்களும் இருக்கு. பிளஸ் வந்து இதுல ஒருபடி மேல போகும்போது நுண்ணுயிர்கள், அதாவது உயிரி உரங்கள் வளருவதற்கு உண்டான சூழ்நிலை இந்த மண்புழு உரத்துல இருக்கு. அதனால உயிரி உரங்களையும் நம்ம வந்து மண்புழு கலந்து நம்ம யூஸ் பண்ணும்போது வேகமாவே நம்ம நிலத்தை வந்து மீட்டெடுத்து ஒரு பண்பாடுள்ள நிலமா, அதாவது ஆர்கானிக் ஃபார்மா நம்ம மாற்ற முடியும். ஓகே. ஆனா ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மண்புழு உரம் யூஸ் பண்ணலாம்? அது வந்து பயிருக்கு தகுந்த மாதிரி. பயிரை வந்து 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தாச்சுன்னா 6 மாசத்துக்கு உள்ள இருக்கிற பயிர்கள், அடுத்து வருட பயிர்கள், அடுத்து லாங் ஸ்டாண்டிங் கிராப். லாங் ஸ்டாண்டிங் கிராப்னா பல வருஷங்கள் இருக்கக்கூடிய பயிர்கள். இந்த மாதிரி 3ஆ பிரிப்போம். இந்த 6 மாசத்துக்கு கீழே இருக்கிற பயிர்கள் பார்த்தாச்சுன்னா காய்கறி பயிர்கள்,
நெல், சோளம், மக்காச்சோளம், கம்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து 6 மாசத்துக்கு கீழே இருக்கிற பயிர்கள். சரிங்க. இதுக்கு பார்த்தாச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு கிராப்புக்கு வந்து 500 கிலோ ஓகேங்க. மண்புழு உரம் நம்ம பயன்படுத்தலாம். சரிங்க. இதே வந்து இயர்லி கிராப் அப்படிங்கும்போது வாழை, மற்றபடி இந்த வாழை தான் மேக்சிமம் இந்த இயர்லி கிராப்பா வருது. சரி. இதுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா 1 டன் வரைக்கும் நம்ம பயன்படுத்தணும். லாங் ஸ்டாண்டிங் கிராப்னு வருது. தென்னை, கொய்யா, மாதுளை, எலுமிச்சை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டப்பயிர்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 2 தடவை ஒரு ஏக்கருக்கு வந்து 500 கிலோ வீதம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சு நம்ம வந்து கொடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. ஆனால் நம்ம ஆரம்பத்தில் பேசிட்டு இருக்கும்போது இந்த மண்புழு உரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சில நுண்ணூட்டங்கள்லாம் ஆட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது கூட என்னென்ன நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்கண்ணா? இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரி டிபார்ட்மெண்ட்ல அவங்க சில உயிரி உரங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரி. ஏன்னா நம்ம நிலத்துல வந்து ஏற்கனவே இருந்த உயிரி உரங்கள் தான் அது. ஓகேங்க. பட் இந்த ரசாயன பயன்பாடு மிகுதினால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த உயிரி உரங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அதோடு இல்லாமல் சுத்தமாகவே இல்லாமலும் போயிடுச்சு நிலங்கள் இருக்கு. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த உயிரி உரங்களை வந்து நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியது நிலத்துக்கு. ஓகே. அந்த உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அசோஸ்பைரிலம், பாஸ்போபாட்ரியா, ரைசோபியம், வேம், சூடோமோனாஸு, ட்ரைகோடர்மா விரிடி, வெட்ரிஷீலியம், இந்த மாதிரி இன்னும் வருது. பேசிலஸ், பிவேரியா பேசியா, அந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் உயிரி உரங்களை வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி விவசாயிகள் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விவசாய டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. உற்பத்தி பண்ணி மானியமாகவும் கொடுக்குறாங்க, முழு விலையிலையும் கொடுக்குறாங்க, சில இடத்துல இலவசமாகவும் கொடுக்குறாங்க. ஓகே. இந்த உயிரி உரங்கள்லாம் வந்து மண்புழு உரத்துல வந்து ரொம்ப வேகமா சர்வே ஆகக்கூடிய உயிரி உரங்கள். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 10 கிலோ உயிரி உரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த மண்புழு உரம் பயன்படுத்துறது போது ஒரு 2 கிலோ இதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே வந்து அந்த 10 கிலோ ஈக்குவல் ஆகும். ஓகே. ஓகே. ஏன்னா அந்த மண்புழு உரத்துல வந்து உயிரி உரத்தை மிக்ஸ் பண்ண உடனேயே சர்வே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஓகே. அப்போ டபுள் ட்ரிபிள் நம்ம சர்வே ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இது வந்து என்ன ஒரு கேரியர் மெட்டீரியல் மாதிரி அந்த உயிரி உரத்துக்கு. ஏன்னா உயிரி உரங்கள் வந்து அதுக்கு ஃபீடிங் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வேகமா சர்வே ஆகும். நம்ம வெறும் லேண்டில் உயிரி உரத்தை போடுறதுக்கும் மண்புழு உரத்தோட கலந்து போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். மண்புழு கலந்து போட்டோம்னு சொல்லியாச்சுன்னா உயிரி உரங்கள் வேகமா வந்து பாப்புலேஷன் அதிகப்படுத்தும். ஓகே. இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா வெறும் நிலத்துல போட்டோம்னா அதுக்கு ஃபீடிங் கிடைக்காம, ஏன்னா ஏற்கனவே நிலத்துல வந்து ரசாயன தன்மைகள் இருக்கும். ஓகே. அப்போ அதுக்கு ஃபீடிங் கிடைக்காது. அப்போ அதனுடைய பிரீட் ஆகிற தன்மை வந்து ரொம்ப குறையும். சரி சரி. அதனால உயிரி உரங்களை யார் பயன்படுத்தினாலும் சரி அதை வந்து மண்புழு உரத்தை கூட கலந்து பயன்படுத்தினா அதனுடைய முழு பயனும் கிடைக்கும். சரி. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மண்புழு உரத்தை கூட இந்த உயிரி உரங்கள் எல்லாம் கலந்து போடும்போது தான் அது வந்து ரிசல்ட் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ நாங்கள் எங்கள் ஃபார்மில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மண்புழு உரம் உற்பத்தி பண்ணி குடோனில் சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த உயிரி உரங்களை எல்லாம் நாங்களே கலந்து கொடுத்துட்றோம். ஏன்னா விவசாயிகள் வந்து தனித்தனியாக வாங்கி அதை வந்து கலந்து போடுறதுக்கு அவங்களுக்கு நிறைய டைமிங் எடுக்குது, மெனக்கிட வேண்டியது இருக்குது, ஒவ்வொரு உயிரி உரங்களையும் தேடி பிடிச்சி வாங்க வேண்டியது இருக்குது. இந்த சிரமங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்களே என்ன பண்ணுறோம், அனைத்து விதமான உயிரி உரங்களையும் மண்புழு கலந்து விவசாயிகளுக்கு ஒரு தரமுள்ள நுண்ணூட்டம் ஏற்றப்பட்ட மண்புழு உரமாக நாங்கள் விநியோகிக்கிறோம். அதனால விவசாயிகள் வந்து எங்ககிட்ட வந்து வாங்கி பயன்படுறதுல ரொம்பவே அவங்க வந்து ஆர்வம் காமிக்கிறாங்க. சரி, ஓகேங்கண்ணா. ஆனால் இவ்வளோ நுண்ணூட்டங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து ஒரு பேக் பண்ணி வந்து கொடுக்குறீங்க. விவசாயிகள் வந்து கொண்டு போனோன்னா அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, இப்போ இந்த வெயில் இருக்கும், சில இடத்துல ஓப்பன் ஏரியாவில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க, எந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குங்கண்ணா யூஸ் பண்ணுற வரைக்கும்? இப்போ விவசாயிகளை பொறுத்தளவு வந்து இன்னைக்கு உரம் போடணும்னா இன்னைக்கே வாங்கிடுவாங்க. ஓகே. இல்லை நாளைக்கு உரம் போடணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கிடுவாங்க. ஓகே. ஒரு சிலர் வந்து போடுறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா ஒரு வாரம் கூட வச்சு கூட போடுவாங்க. அதுக்கு மேலெல்லாம் யாருமே டைம் எடுத்துக்கிறது இல்லை. ஓகே. இது வந்து பார்த்தாச்சுன்னா நாங்கள் வந்து குடோனில் கொடுக்கும்போது நிழல்ல இருந்து பேக் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அவங்க வந்து நிழலான இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே. ஓகே. மழை விழுகிறதுனால பாதிப்பு எதுவுமே வராது. ஓகேங்கண்ணா. வெயில் அடிச்சாதான் உள்ள இருக்கிற நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை குறையும். ஓகேண்ணா. நிழல்ல வைக்கலாம், மழை விழுந்தாலும் பாதிப்பு இல்லை. ஓகே. அவங்க வந்து எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற பேக்கிங்கை வந்து குறைஞ்சது ஒரு 6 மாதம் கூட வச்சு அவங்க பயன்படுத்த முடியும். ஓகேண்ணா. அதுக்கிடையில வேகமாக பயன்படுத்திடுவாங்க. முடியலன்னா கூட 6 மாதம் கூட வச்சு பயன்படுத்தி. சரி, ஓகே. நான் எந்தெந்த பேக்கிங் சைஸில் வந்துட்டு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்கண்ணா?
இப்போ பார்த்தாச்சுன்னா இப்போ மாடி தோட்டங்கள் பண்றவங்க எல்லாம் 5 கிலோ 10 கிலோ தான் வாங்குவாங்க. ஓகே. அதனால அந்த 5 கிலோ 10 கிலோ பேக்கிங் பண்றோம். ஓகே. சில இடத்துல வந்து தலை சுமையா தூக்கிட்டு போய் உரம் போடக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க. ஓகே. ஓகே. உதாரணத்துக்கு பார்த்தாச்சுன்னா குரங்கணி ஏரியா இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வச்சிருக்கிற தோட்டத்து வரைக்கும் வண்டி போகாது. புரியுது. அப்போ கொஞ்ச தூரம் வந்து தலை சுமையாக தான் தூக்கிட்டு போகணும். அதனால அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காண்டி 25 kg 25 கிலோ பேக்கும் போடுறோம். சரி. ஓகே. அது இல்லாமல் 50 கிலோ பேக்குங்கிறது வந்து நார்மலாக வந்து எல்லா விவசாயிகளும் வாங்கக்கூடியது. அதனால 5, 10, 25, 50 இந்த மாதிரி 4 வெயிட்டேஜில் நாங்கள் பேக் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். சரி. ஓகேண்ணா. அந்த பேக்கிங்கை பொறுத்து எப்படி ப்ரைஸ் மாறுங்களா? இது என்ன ப்ரைஸில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க? ப்ரைஸுங்கிறது வந்துட்டு நம்ம உற்பத்தி செலவு அந்த மார்ஜின் இதெல்லாம் சேர்த்து வச்சு அது அப்பப்போ வந்து ப்ரைஸ் மாறும். இப்போதைக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு 2025 இப்போ என்ன கொடுக்குறோன்னு சொல்லியாச்சுன்னா 5 கிலோ பேக்கிங்காக வாங்கினா 50 ரூபா. சரிங்க. 10 கிலோவாக வாங்கினா 100 ரூபா. ஓகே. 25 கிலோவாக வாங்கினா 200 ரூபா. 50 கிலோவாக வாங்கினா 400 ரூபா. இந்த ப்ரைஸில் இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரைஸ் வந்து காலப்போக்கில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்கண்ணா. ஓகே. ஆனால் இந்த மண்புழு உரம் இல்லாமல் நீங்கள் வேற என்னென்ன விற்பனைக்கு கொடுத்துருக்கீங்க? மண்புழு உரம் இல்லாமல் வந்து பார்த்தாச்சுன்னா இந்த பூச்சி விரட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ விவசாயிகள் நிறைய ரசாயன மருந்துகளை வாங்கி தெளிக்கிறாங்க. ஓகே. ஓகே. அப்போ அதையெல்லாம் வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி நம்ம ஒரு சில பூச்சி விரட்டிகளும் கொடுக்குறோம். ஓகே. அந்த மாதிரி பூச்சி விரட்டிகள் பார்த்தாச்சுன்னா இந்த வேப்ப எண்ணெயிலேருந்து தயாரிக்க பண்ணக்கூடிய பூச்சி மருந்துகள். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம், பஞ்சகவியா, அடுத்து இந்த உயிரி உரங்கள்னு வருதுல்ல அதுலயும் பூச்சி விரட்டிகள் இருக்கு. சரி. சிவேரியா பேசியானா, ஓகே. பேசிலஸ் சப்டிலஸ் இந்த மாதிரி அதுலயும் பூச்சி விரட்டிகள் இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்றோம்னு சொல்லியாச்சுன்னா முழுக்க இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு இது சாத்தியப்படுது. ஓகே. ஓகே. காரணமா பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல பள்ளப்பட்டியில ஒரு விவசாயி திராட்சை சாகுபடி பண்ணியிருக்காரு. ஓகே. பன்னீர் திராட்சை. ஓகே. விதையுள்ள பன்னீர் திராட்சை. இந்த விதையுள்ள பன்னீர் திராட்சை அப்படிங்கிறது வந்துட்டு உடம்புக்கு நல்லது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகளை வந்து உண்டு பண்ணக்கூடியது. இதை வந்து எல்லாருமே வந்து ரசாயன முறையில தான் தயார் பண்றாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு விவசாயி மட்டும் 100% இயற்கையா பண்றாப்புல. ஓகே. இப்ப நான் சொல்லியிருக்கிற எல்லா ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி பண்றாப்புல. அவருக்கு செலவு கம்மியா இருக்கு. ஓகே. பட் வருமானம் அதிகமா இருக்கு. ஓகே. அவருக்குன்னு தனி மார்க்கெட்டே வச்சிருக்காரு. ஓகே. ஏன்னா பொதுவாகவே இந்த திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா மருந்து இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கு. நெவர். மருந்து இல்லாமல் பண்ண முடியும். ஓகே. ரசாயன உரமோ ரசாயன பூச்சி மருந்தோ இல்லாம திராட்சை சாகுபடி செய்ய முடியும். ஓகே. முடியாது அப்படிங்கிறதுக்கு எதுவுமே இம்பாசிபிள் டன் ஸ்ட்ரெயிட் அவே. முடியாதுங்கிறது எந்த ஒரு வாக்கியமே கிடையாது. சரி. சரி. எல்லாத்தையும் முடிய வைக்க முடியும். ஓகே. அவங்க அதுக்குள்ள இறங்கல. ஓகே. அதாவது எப்படி செஞ்சா நம்ம வந்து இதுல சாத்தியப்பட முடியும் அந்த அளவுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணல. ஆனா அதே விவசாயி முயற்சி பண்ணி தினத்தந்தி தினமலர் பேப்பர்ல பேட்டி கொடுத்துருக்காப்புல. ஓகே. ஓகே. 2 ஏக்கர்ல வந்து 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாப்புல வருஷத்துக்கு. அவருக்கு முடியுது. அது இம்பாசிபிளா அவர் டன் பண்ணியிருக்காரு. ஓகே. ஓகே. அந்த மாதிரி விவசாயிகளை பார்த்து பின்பற்றுனா அவன் எல்லா விவசாயம் முடியும். ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியூர்ல இருந்தெல்லாம் அந்த மண்புழு உரம் தேவை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் நம்ம கொரியர் பண்ணலாம்? தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பலாம். தமிழ்நாடு ஃபுல்லா அனுப்பலாம். ஓகே. அவங்க கேட்குற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த புக்கிங் சார்ஜ் அதிகமாகும். இப்போ நாங்கள் சொன்ன ப்ரைஸ்ல இருந்து புக்கிங் சார்ஜ் அதிகமாகும். ஓகே. மினிமம் எவ்வளோ வரைக்கும் ஆர்டர் பண்ணலாங்கண்ணா நம்ம கிட்ட பண்ணும்போது? மினிமம் வந்து ஒரு பேக் 50 கிலோ 50 கிலோவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு பேக் 2 பேக் இப்படி ஆர்டர் கொடுத்தா அவங்களுக்கு வந்து உடனே சப்ளை பண்ணிட முடியாது. ஓகே. ஒரு 1 வீக் 10 days டைம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பேக் மொத்தமா ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா உடனே சப்ளை பண்ண முடியும். ஓகே. ஓகே. ஏன்னா நாங்க புக் பண்றதுக்கு ஒரு 10 பேக் மேல போனாதான் வேகமா புக் பண்ண முடியும். ஓகே. இப்போ 1-2 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. அதனால வந்து 1-2 பேக் கூட ஆர்டர் கொடுக்கலாம். பட் ஒரு 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க 1-2 பேக்கும் ஆர்டர் கொடுக்கலாம். இந்த 10 பேக் 20 பேக் கொடுக்குறவங்களுக்கு இமிடியேட்டா புக்கிங் ஆயிரும். சரி. ஓகே. சரி. ஓகே. நான் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி வீடியோ கொடுத்ததுக்கு நன்றிங்க. நன்றி.